இப்போ அமெரிக்காவோட இந்த உத்தரவுக்கு பின்பு சைனால இருந்து ஒரு குரல் வந்தது, கே விசா. கே விசா. எஸ். இப்போ அந்த கே விசாவின் படி அமெரிக்காவுக்கு சென்ற இளைஞர்கள் திரும்பி சைனா பக்கம் போனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் வருமா? நம்ம எதை பார்த்து எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் சைனாக்கு போனால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம மைண்டில் வந்து சைனா வந்து ஒரு எதிரி நாடு மாதிரியாவே பதிய வச்சுருக்கோம். நம்ம இந்தியர்களோட மைண்டில் நம்மளுக்கு மூணே எதிரிகள் தான் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா, மூணாவது மதம். நம்ம மொத்த பாலிடிக்ஸ், இந்தியாவோட பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா இது சுற்றி, இந்த மூணுத்தை சுற்றி தான் வருது. இந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் பாகிஸ்தான், அப்புறம் ரிலிஜன். இதை மூணுத்தை சுற்றி நம்ம மக்களோட மனசில் அதை பதிய வச்சு அது மூலிமா ஓட்டு வாங்கி அது மூலிமா நம்ம வந்து வெற்றி அடைகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இந்தியர்கள் மனசில் சைனா வந்து எதிரி 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 எதிரின்னு ஆழமாக ஒரு 50 வருஷமாக சொல்லி பதிய வச்சிட்டோம். அப்போ நமக்கு நேச்சுரலாகவே, எனக்கே கூட நான் என்னதான் லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு திறமை இருந்தாலும் சைனா நினைச்சாலே ஒரு ஹெசிடேஷன் தான் வருது நமக்கு. சைனானா நம்ம அமெரிக்கா மாதிரி நம்ம டக்குன்னு ஓகே போயிடலாம் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்க முடியறது இல்லை நம்ம மைண்டில். ஏன்னா அப்படி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளே வச்சுருக்கோம் ஒரு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி சைனா வந்து மோசமான கண்ட்ரியோ இல்லை வந்து அவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் வேறு.